ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி காலை நிலவரப்படி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு கரெக்டான அண்ட் லேட்டஸ்ட்டான கோல்ட் ப்ரைஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேற்று ஈவினிங்க்கு என்ன ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 4810 ரூபா, ஒரு சவரன் வந்து 38,480 ரூபா. இது நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆன ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து 4842 ரூபா, ஒரு சவரன் வந்து 38,736 ரூபா. ஸோ இதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் கடைக்கு போனாலும் இந்த விலை தான் இருக்கும். ஸோ 24 கேரட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கிராம் வந்து 5,083 ரூபா, ஒரு சவரன் வந்து 40,664 ரூபா. ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட 256 ரூபாய்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றுலேருந்து 256 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கிராம் வந்து 64 ரூபா 30 பைசா, ஒரு கிலோ வந்து 64,300 ரூபா. ஸோ இப்போ இருக்க யூஎஸ்டி கோல்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1900 க்ராஸ் ஆயிடுச்சு. ஸோ 1910 இருக்குது. நேற்று வந்து டாலர் வந்து கொஞ்சம் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஜோ பிடன் வின் பண்ணார்னா, ஸோ அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக நிற்கிற ஜோ பிடன் வந்து வின் பண்ணார்னா, அது வந்து எப்படி வந்து கோல்டில் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து தெளிவாக வந்து ஸ்டிமுலஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டிமுலஸ் பற்றி டிஸ்கஸும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் வந்து அந்த காங்கிரஸ் அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஜோ பிடன் வின் பண்ணால் அவர் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வர்ற கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஜோ பிடனுக்கு சாதகமாக தான் வருது. ஸோ அதை வச்சு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோ பிடன் வந்தால் ஸ்டிமுலஸ் கொடுப்பாரு, அதனால டாலர் வீக் ஆகும், ஸோ கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டில் வந்து இப்போதைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து 1900 USD வந்து க்ராஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் தொடருமா அப்படிங்கிறது வந்து நம்ம எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது போல் கரெக்டான லேட்டஸ்ட் கோல்ட் ப்ரைஸ் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.